ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் தனம் யூடியூப்லேருந்து பேசுகிறேன். பாருங்கள், தனம் யூடியூப்லேருந்து வெங்கடாசலம் பேசுகிறேன். சேலம் மாவட்டம் ஓம்பலூர் தாலுக்கா கஞ்சிநாயக்கம்பட்டி ஏரி இதுதான். பாருங்கள், பெரிய ஏரி, தண்ணி அருமையாக அதில் எல்லாம் இருக்கும். இது பக்கத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறதுக்கு இந்த தண்ணி உபயோகப்படுது. இந்த தண்ணி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஏற்காட்டு அடிவாரத்துலேருந்து இந்த தண்ணி வரும். இதுதான் காய்ஸ் வாய், இதுதான் காய்ஸ். பாருங்கள், வாய்க்கால் வர வழி. நாங்கள் பாலத்துக்கு மேலே நின்று நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாருங்க, இன்னும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. பாருங்க, இன்னும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. கஞ்சனாயக்கம்பட்டியிலேருந்து ஏற்காட்டு அடிவாரத்துலேருந்து தண்ணி இந்த வழியே தான் வரும். இது கஞ்சனாயக்கம்பட்டி வடமநேரியில் பாருங்கள். இங்கே தண்ணி நீர் நிறைய நிறைஞ்சிருக்கு. ஏரி நம்பிடுச்சிங்களாம். அப்படியே பார்த்தீங்கன்னா குபேர மேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க தண்ணியிலேயே. அந்த பக்கமும் ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இயற்கையான ஒரு சூழல், விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஹாய்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம், சின்ன திருப்பதி. வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த இது இருந்தது ஏரி. அதனால் இந்த வழியாக தான் நாங்கள் கோயிலுக்கு போயாகணும். இங்கே நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, பார்த்தீங்களா, இதுதான் கஞ்சனாயக்கம்பட்டி ஏரி வடமநேரி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நன்றி. இந்த வீடியோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாய உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சேலம் விவசாயி.